அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சுக்கிர தோஷம் மற்றும் பரிகாரங்கள். ஜாதகத்தில் சுக்கிரன் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் அதனை சுக்கிர தோஷம் என்கிறோம். சுக்கிர தோஷம் ஏற்படும் அமைப்பு: ஒருவரின் ஜாதகத்தில் கன்னி வீட்டில் சுக்கிரன் மட்டும் தனித்து இருந்தாலோ, கன்னி வீட்டில் சுக்கிரன் நீச்சமடைந்து செவ்வாயுடன் இணைந்து இருந்தாலோ, லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தாலோ, அல்லது சுக்கிரனுக்கு உரிய இடமாக இல்லாமல் இருந்து சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருந்தாலோ, அல்லது சுக்கிரன் லக்னத்திற்கு 3ஆம் அல்லது 12ஆம் வீட்டில் ஆட்சி பெறாமல் மறைந்து இருந்தாலோ அது சுக்கிர தோஷமாகும். மேலும் சுக்கிரன் 6, 8, 12 போன்ற துஷ்டஸ்தானங்களில் இருப்பது, ராகு, கேது, சனி போன்ற பாவ கிரகங்களுடன் நெருக்கமாக சேர்ந்திருப்பது, சுக்கிரன் சூரியனுக்கு மிக நெருக்கத்தில் அமர்ந்து அஸ்தமனமடைவது சுக்கிர தோஷமாகும். சுக்கிர தோஷத்தின் விளைவுகள்: இதனால் திருமணத் தடை, மனவாழ்க்கையில் அதிருப்தி, உடல் சுகக்குறைவு, நிதி நெருக்கடி, பெண்களால் தேவையற்ற பழிச்சொல் மற்றும் கலை, சுகபோகங்களில் ஆர்வமின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, விவாகரத்து அல்லது பிரிவு நிலை ஏற்படுவது, பொருளாதார தேக்க நிலை, வீண் செலவுகள், வாகனம், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காதலில் ஏமாற்றம், உறவுகளில் திருப்தியின்மை, இன்பங்களில் குறைவு ஏற்படும். சுக்கிர தோஷம் நீங்க பரிகாரங்கள்: வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் ஓம் சுக்ராய நம இம்மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்வது, வெள்ளை ஆடை, வெள்ளை மலர்கள் தானம் செய்வது, பெண்கள், கலைஞர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்வது, மகாலட்சுமி வழிபாடு செய்வது, சுக்கிரனுக்கு உகந்த ரத்தினம் அணிவது, ஏழை பெண்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் ஆடைகள் அல்லது தாலிக்கு தேவையான பொருட்கள் தானமாக வழங்குவது ஆகும். மேலும் திருமண தடை நீங்க திருச்சி ஸ்ரீரங்கம் சென்று அங்குள்ள ஸ்ரீ ரங்கநாயகி தாயாருக்கு பங்குனி மாதம் வரும் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் திருமாங்கல்யமும் மஞ்சள் பட்டு பாவாடையும் சாத்தி ஒரு மஞ்சள் சரடும் பாதத்தில் வைத்து அதனை வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து 6 வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்லி வழிபாடு செய்து வந்தால் இந்த தோஷம் நீங்கி சீக்கிரம் திருமணம் நடைபெறும். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி. இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் செய்யுங்க, உங்க கமெண்ட் பதிவு பண்ணுங்க. நன்றி.